வணக்கம். கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 2 தேர்வு தமிழ் ஓரளவுக்கு இருந்தது. அதை விட மிக எளிமையாக ஆங்கிலம் இருந்தது அப்படின்னு பரவலாக நம்ம பேசப்பட்டு வரோம். நிச்சயமாக ஆங்கிலம் ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய புத்தகங்கள் படிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழ் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இது மிகப்பெரிய ஒரு சமத்துவமின்மை தான் அப்படின்னு தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்கள் பேசிட்டு வராங்க. அதனால் ஆங்கில மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வராங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வரக்கூடிய எந்த சூழலில் இல்லை, தமிழ் முழுக்க தமிழ் புத்தகத்திலேருந்து தான் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா +1 +2 புக்லேயும் எடுத்திருக்காங்க. அதே போல் ஆங்கிலத்திலும் +1 +2 புக்கில் எடுத்திருக்காங்க. ஓரிரு கொஷின்கள் அங்கே இடம்பெற்றிருக்குது. அதில் நமக்கு தமிழ் படித்தவங்களுக்கு என்ன ட்ராபேக் அப்படின்னா, பழைய சமச்சீர் கல்வி புத்தகத்தை நிறைய படிச்சிருக்கணும் போல் அப்படின்ற மாதிரி இருக்குது. பழைய சமச்சீர் கல்வி புது சமச்சீர் கல்வியும் ரெண்டையும் சேர்த்து படிச்சிருக்கக்கூடிய சூழல் நமக்கு வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தமிழ் பழையபடி நிறைய பேர் 98, 99 ஏன் நம்ம சென்டர்லேயே 100க்கு 100 போட்டாங்க. ஆனால் இன்றைய கொஷினை பார்த்தோம்னா நிச்சயமாக 100க்கு 100 போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, 97, 98 வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு பண்ண முடியும், ஒரு 95 வரை நம்மளால் போட முடியும். அந்த வகையில் அதிகபட்சமாக தமிழில் ஒரு 95 கொஷின் வாங்கிடலாம். நிச்சயமாக தமிழில் 95 வாங்கிடலாம் அப்படின்றது நல்லாவே தெரியும். மேக்ஸில் 25க்கு 25 போட்டிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 22 போட்டிருக்கிறாங்க. அப்போது 25க்கு 25 வாங்கிடலாம். 25க்கு 25 அதிகபட்சமாக வாங்கிட முடியும். நீங்கள் மற்றபடி நீங்கள் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப வைடாக இருந்தது. அது எப்படின்னா கொஞ்சம் இந்த யூபிஎஸ்சி படித்தவங்களுக்கும் கொஞ்சம் குரூப் 1 படித்தவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த தேர்வு அமைஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருந்திருக்கும். அந்த வகையில் நீங்கள் பார்க்குறப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் மேக்ஸிமம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், நமக்கு ஸ்கோரிங் ஏரியானா தமிழ், ஜென்ரல் தமிழும் ஆப்டிடியூட் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ ஜென்ரல் தமிழில் எவ்வளோ அதிகபட்சமாக எடுக்க முடியும்? அதிகபட்சமாக 95 எடுத்துடலாம். ஆப்டிடியூடில் எவ்வளோ எடுக்கலாம்? நிச்சயமாக 25க்கு 25 போட முடியும். அப்போ அதிகபட்சமாக போட்டது 25க்கு 25 தான். அது ஒரு சிலர் தான் 23, 24 போட்டிருக்காங்க. ஆனால் 25க்கு 25 நம்ம சென்டர்லேயே போட்டிருக்காங்க மேக்ஸுக்கு. அப்போ 25க்கு 25 போடுவோம். அப்போ ஸ்கோரிங் ஏரியாவில் மொத்தம் 125க்கு நம்மளால் எவ்வளோ வாங்க முடிஞ்சது பாருங்களேன். அப்போது 110 வாங்க முடிஞ்சது. இதை தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். நம்ம ஸ்கோரிங் ஏரியாவில் நம்ம அதிகபட்சமாக ஸ்கோர் பண்ணிட்டோம்னா மீது ஜிஎஸ்சில் கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல, பேலன்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னு. அப்போது இந்த ரெண்டும் சேர்ந்து நீங்கள் ஒரு 110 எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கம் வந்துட்டுருக்கலாம். அப்போ இந்த நிலையை யாரெல்லாம் தவற விட்டிங்களோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும். நிறைய பேர் தமிழில் 80 தான் பண்ணியிருப்பீங்க, சிலர் 20, 22 போட்டிருப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு 100க்குள்ளே உங்களுக்கு வந்துடும்ல, 125க்கு 100க்குள்ளே வந்துடும். சரி, அப்போது இந்த தமிழை நம்ம சென்டரில் நிறைய பேர் 95, 90 நிறைய பேர் போட்டிருப்பாங்க, 95 ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த 90, 95 எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம காஞ்சி எக்ஸலண்ட் பயிற்சி மையத்திலேருந்து வெளியிட்ட அந்த தமிழ் புத்தகத்தில் நீங்கள் நிறைய கேள்விகள் இடம்பெற்றிருக்குது. ஏன்னா 70லேருந்து 80 கேள்விகள் இங்கே இடம்பெற்றிருக்குது. அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க. அதில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, சார் பேஜ் நம்பர் மட்டும் தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அனைத்துமே ப்ரூவ் பண்ணுற மாதிரி இல்லையே சார் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ரைட்டு, நாங்கள் வெறுமனே சொல்லலை. எங்கள் புத்தகத்தை படித்த மாணவர்களுக்கு, தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வினாக்கள் காஞ்சி எக்ஸலண்ட் ஒரு புத்தகத்தை படித்தா மட்டும் போதுமானது அப்படின்றது உணர்ந்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்சி எக்ஸலண்ட் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக பிரிச்சிருப்போம். ஒரே புக்கு தான், அதுலேயே பகுதி 1, பகுதி 2ன்னு பிரிச்சிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு பகுதியில் பழைய சமச்சீர் கல்வி புத்தகத்தை முழுக்க தொகுத்து கொடுத்துருக்குறோம். அதனால் பழைய சமச்சீர் கல்வி புத்தகத்தை நீங்கள் தனித்தனியாக 6லேருந்து 10 வரை நிறைய வாங்கி படிக்கணுன்ற அந்த பேர்டன் குறைஞ்சிருக்குது. அதே போல் புது சமச்சீர் கல்வி 6லேருந்து 10 வரை அதையும் கலெக்ட் பண்ணி தொகுத்து 2வது வால்யூமில் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த பகுதி 1ல் பழைய சமச்சீர் கல்வி புத்தகம், பகுதி 2ல் புது சமச்சீர் கல்வி புத்தகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரே புத்தகமாக போட்டிருக்கோம். அப்போ நிறைய புத்தகங்களை நீங்கள் வாங்கி படித்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே புத்தகத்தில் நீங்கள் ஒரு 70லேருந்து 80 கேள்வி முழுக்க ஒரே புத்தகத்தில் கவர் ஆச்சு. இதனால தான் தமிழ் புத்தகம் நிறைய பேர் நம்ம காஞ்சி பயிற்சி மைய தமிழ் புத்தகத்தை வாங்கி பார்த்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் இது உண்மைதானா, இந்த கேள்விகள் காஞ்சி எக்ஸலண்ட் பயிற்சி மைய புத்தகத்தில் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்குது, இந்த வினாக்களுக்கான ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல இங்கே பாருங்கள், நம்ம முதல் கேள்வி, அதாவது நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2வது 3வது கேள்வியிலேருந்து நம்ம இடம்பெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு 1 and 2ல இடம்பெறல,
மூன்றாவது கேள்வியிலேருந்து இடம்பெற்றிருக்கு 103வது கொஷினு. அதுக்கான கேள்வி பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி தானே. அப்போ அந்த ஓரெழுத்து ஒரு மொழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கக்கூடிய நம்ம புத்தகத்தில் நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றது நம்ம புத்தகத்தில் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எத்தனாவது பேஜ் கொடுத்துருக்கோம்? பழைய சமச்சீர் கல்வி புத்தகத்தில், அதாவது பகுதி 1ல் 84, பகுதி 2ல் 372 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது? இங்கேயே பாருங்கள், அதாவது எந்த பக்கம் 372வது அப்படின்னா பகுதி 2ல் 372வது பக்கம் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய வார்த்தைகளை நம்ம இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள், அந்த கொஷினில் ஃபஸ்ட்டு தே அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா தேன்றது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். பாருங்கள், தே அப்படின்றது அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். இந்த தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு இருக்குது. அடுத்து பாருங்கள், அப்போ தேன்னா தேடுதல் தான் இருக்குது, கடவுள் இல்லை. அதை என்ன கேட்டிருக்காங்க? சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏன்றது இருக்குதா பாருங்கள், ஏன்றது நிச்சயமாக கொடுத்துருக்குறாங்க. எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த பட்டியலில் ஏ என்பது எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். நானும் தான் அந்த புத்தகத்தை இப்போ புதுசாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம அடிச்சிருந்தாலும் கூட அன்றைக்கி அடித்ததோடு சரி திரும்ப பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல. பாருங்கள், ஏ என்பது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏனா அம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்தது பாருங்கள், நா என்பது என்ன அப்படின்னு பாருங்கள். நா என்றால் இங்கே பாருங்கள் நாவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மீ அப்படின்றது தான் அடுத்த கேள்வி இல்லையா? மீ என்பது தான் அடுத்த வார்த்தை. அந்த மீ அப்படின்னா உயர்வு அல்லது வான் அப்படின்னு அர்த்தம். அந்த மீன்றதுக்கு எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், மீனா வான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவை படிச்சிருந்தா இந்த வினாக்களுக்கு ஈஸியாக போட்டிருக்க முடியும். அதனால தான் எந்தெந்த பக்கத்தோடு இது போல் இருக்குது அப்படின்றத நம்ம ஆதாரமாக காட்டிட்டு வரோம். இப்போது 2வது கொஷின் போகலாம் வாங்க. பாருங்கள், அதே தான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே காட்டின அந்த பேஜ்லேயே இருக்குது. இது அத்தனையுமே பை, மே, வை, தூ அத்தனையுமே எங்கே இருக்குது? இதிலே இருக்குது. அப்போ இந்த பகுதியிலே நீங்கள் ஈஸியாக இந்த பகுதியை நீங்கள் படிச்சிருந்தீங்களா இந்த கேள்விக்கான பதிலை 2வது 104வது கொஷினுக்கும் போட்டிருக்க முடியும். அடுத்து இங்கே பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க. அது 2வது கேள்விக்கான அது பகுதியை தான் நம்ம மீண்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், 105வது கேள்வியை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம புத்தகத்தில் பக்கம் என்ன 268 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான நம்ம காஞ்சி புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அருமையாக அந்த வார்த்தையை அப்படியே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது கற்றாழை இதன் வேறு பெயர் குமரி, கருப்பை பிரச்சனைக்கு மருந்தாக பயன்படுகிறது அப்படின்றத இந்த பகுதியில் தெளிவாக நம்ம காட்டப்பட்டிருக்கு. அப்போ இதை படிச்சிருந்தால் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம ஈஸியாக அடிச்சிருக்க முடியும். அது எத்தனாவது பேஜில்? 268வது பேஜ் நாம் இங்கே குறிச்சிருக்கோம். 268வது பேஜில் தான் நம்ம வினா இருக்குது அப்படின்றத நம்ம குறிச்சிருக்கிறோம். அடுத்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்றது 106வது கொஷனுக்கு பாருங்கள். அன்னை முத்துலட்சுமி, மௌலூர் ராமா அமிர்தம்மா, அடுத்து பண்டித ரமாபாய், மலாலா அப்படின்றது கொடுத்துருக்குது பாருங்கள். இது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே காஞ்சி புத்தகத்தில் பக்கம் எண் 264 to 65 வரை இந்த பேஜை படிச்சிங்கன்னா இதுக்கான பதில் அத்தனையும் கிடைச்சிருக்கும். இங்கே பாருங்கள், 264 to 65 டாக்டர் முத்துலட்சுமியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள், அவங்கள முழுமையாக படிச்சிருந்தீங்களா அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்த நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான பதிலை ஈஸியாக சொல்லிடலாம். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை அப்படின்றது. அப்போது இதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது? நம்ம கீழே புத்தகத்தில் இருக்குது, நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் புத்தகத்தில் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள், 108வது கேள்வி. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் நம்ம காஞ்சி புத்தகத்தில் 253வது பக்கம் இருக்குது பாருங்கள். முத்துராமலிங்கனார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது உண்மையிலே நம்ம புத்தகத்தில் இருக்கா அப்படின்னா நம்ம பார்க்கலாம் பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க நிச்சயமாக. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் வடக்கே திலகருக்கும் தெற்கே முத்துராமலிங்க தேவருக்கும் போடப்பட்டது அப்படின்றத நம்ம
காஞ்சி எக்ஸ்டென்ட் தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஏரியாவை முத்துராமலிங்க தேவரை நீங்கள் முத்துராமலிங்க தேவர் தான். முத்துராமலிங்க அதாவது சமுதாய தொண்டு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த சமுதாய தொண்டில் பெரியாரை பற்றி கொடுத்துருக்கோம், முத்துராமலிங்க தேவரை பற்றி கொடுத்துருக்கோம். இதுக்கு தொடர்ச்சியாக அடுத்து நம்ம சமூக தொண்டாற்றியவர்கள் பெயரெல்லாம் அங்கே இருக்குது, அந்த புத்தகத்தை தொடர்ந்து இருக்குது. அப்போ இந்த பேஜை படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான பதிலை நம்மளால் ஈஸியாக போட்டிருக்க முடியும். அப்போது இதுக்கு முத்துராமலிங்கனார் அப்படின்ட்டு தான் விடை. அடுத்து பாருங்கள் 109வது கொஷின் என்ன கேட்குறாங்க, சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. இது 201வது பக்கம் இருக்குது. அபுல் காசிம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ நம்மளதில் பாருங்கள் அபுல் காசிம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய புத்தகத்தில் எத்தனாவது பக்கம் இருக்குது பாருங்கள், 201வது பக்கம். காஞ்சி எக்ஸ்டென்ட் புத்தகம் தானா அப்படின்றத நல்லா தெளிவாக பார்த்துங்க. நம்ம காஞ்சி எக்ஸ்டென்ட் புத்தகம் தான். அந்த புத்தகத்தில் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, சீரா புராணம் முடிய பொருளுதவி செய்தவர் அபுல் காசிம் மரக்காயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதுக்கான பதில் வந்து எங்கே இருக்குது, நம்ம புத்தகத்தில் காஞ்சி எக்ஸ்டென்ட் புத்தகத்தில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம நல்ல தெளிவாக தெரிய வருது. அடுத்த கேள்வி பாருங்கள், 2 அடிகள் டேஸ் ஆல் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேள்வி. அப்போ இதில் வந்து மோனை, இயைபு, எதுகை, ஒருவைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான ஆன்சர் என்னது, எதுகை அப்படின்றது தான். இது நம்ம காஞ்சி எக்ஸ்டென்ட் புத்தகத்தில் 327வது பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆமாவா இருக்குதா இல்லையா அப்படின்றத ஆதாரத்தோட பார்த்துடலாம் வாங்க. 327வது பக்கம். ஆமாம், முதல்ல 327 தானா அப்படின்னா ஆமாம் 327வது பக்கம் தான் இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், நூல்வெளி அப்படின்ற பகுதியில் கன்னி, அதாவது நூல்வெளியில் கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கொடுத்துருக்காங்களா. அப்போ இதை படிச்சிருந்தா அதுக்கான ஆன்சர் ஈஸியாக போட்டிருக்க முடியும். சரி, அடுத்து வினாவை பார்க்கலாம் வாங்க. அடுத்து பொறுத்துக தான். இந்த பொறுத்துகளை இதுவும் நம்ம கொடுத்துருக்குறோம். காஞ்சி புத்தகத்தில் 24 முதல் 37 வரை அந்த பக்கத்தில் நமக்கு கொடுத்துருக்குது. விசும்பு, துளை, கனல், களிறு, மறுப்பு இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இது நம்ம புத்தகத்தில் எங்கே ஆதாரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாங்க பார்க்கலாம். 24லேருந்து 37 வரை தான் நம்ம பார்க்கணும். 24லேருந்து 37 வரை பாருங்கள். விசும்பு கொடுத்துருக்கோமா, இதனை தொடர்ந்து அடுத்தடுத்த பேஜில் நமக்கு இருக்குது விசும்புன்னா வானம். அப்போ விசும்புன்னா வானம் இங்கே எங்கே இருக்குது, விசும்பு. வானம் எங்கே பாருங்கள், விசும்பு அப்படின்னா வானம் 4 பாருங்கள். ஃபஸ்ட்டே மேட்ச் ஆகுது பாருங்கள், ஏக்கு நேராக 4. அப்போது இது ஏ தான் ஆன்சரு. அடுத்து பாருங்கள் சியும் இருக்குது. அப்போது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அடுத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. அப்போது இதுக்கான பதில் நீங்கள் அடுத்த பகுதியில் பாருங்கள், களிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. களிறுன்னா என்ன, யானை அப்படின்னு அர்த்தம். அப்போ களிறு அப்படின்னா யானை, அதை போய் மேட்ச் பண்ணுங்க நீங்கள். அப்போ களிறு இங்கே பாருங்கள், களிறு அப்படின்னா யானை 3 அப்படின்னா டிக்கு 3 பாருங்கள், இதுதான் இருக்குது, டிக்கு 3 இருக்குது. அப்படின்னா என்ன ஆன்சர் இருக்கும், ஏ தான் ஆன்சர் இருக்கும். அப்போ இதுக்கான பதில் எங்கே இருக்குது, நம்ம காஞ்சி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஆதாரபூர்வமாக நம்ம கொடுக்குறோம். அடுத்த கேள்வி பாருங்கள், வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு இது எங்கே இருக்குது, நம்ம புத்தகத்தில் 17ஆம் பக்கம் இருக்குது. தேமாங்கனி, புளிமாங்காய் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு எங்கே இருக்குது நம்ம புத்தகத்தில் வாங்க. 17வது பக்கம் நம்ம பார்க்குறோம். 17ஆம் பக்கம் இங்கே பாருங்கள், 17 தான் பக்கம். 17 எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், அடிதோறும் 3 சீர்களை பெற்று வரும் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், கனிமுன், இங்கே பாருங்கள், வஞ்சித்திணை கனிமுன் நிறை வருவது அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்போ இந்த பட்டியலை படிச்சிருந்தா இந்த வினாவுக்கான பதிலை நம்மளால் ஈஸியாக போட்டிருக்க முடியும். அப்போ தேமா கனி புளிமாங்காய் அப்படின்றத பதில் இங்கே போட்டிருக்க முடியும். அதோடு மட்டும் இல்லைங்க, நம்ம புத்தகத்தில் பாருங்கள், ஆங்காங்கே சில பாக்ஸ் கொடுத்துருப்போம். அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு எப்படி என்னென்னா, ஆங்காங்கே பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் பாருங்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள், அது ஒரு பட்டியலே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, யார் யார் என்னென்னன்றது. அப்போ இதையும் கூடுதலாக நம்ம புத்தகத்துலேருந்து படிச்சுக்கலாம். நீங்கள் நிறைய புத்தகத்தை வாங்கி வச்சு படிக்கணுன்றதில் ஒரே புத்தகத்தில் அத்தனை பதில்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்த கேள்வி என்ன, சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை, இது வெண்மைனா ஒரு வண்ண பண்பு பெயர் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இது பேஜ் நம்பர் 92 கட்டாயம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறம் அப்படின்னா நிறத்தை பற்றி சொல்லிச்சேன்னா பண்பு பெயர்
அப்படின்னு கொடுக்கணும். அப்போது பண்பு பெயர் இது தொடர்ந்து அடுத்து வரும் பாருங்கள். ஒரு நிறத்தை பற்றி குறிக்கக்கூடியது பண்பு பெயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. அப்போ இந்த புத்தகத்தை பார்த்துருந்தா ஈஸியாக அதை நம்மளால் அடிச்சிருக்க முடியும். அடுத்து வினா பாருங்கள், வஞ்சி விருத்தம் என்பது என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. இது பக்கம் 17 கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம புத்தகத்தில். பாருங்கள், பக்கம் 17 கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இதே தான் இதுக்கான ஆன்சரு இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. ஈஸியாக பிடிச்சி போட்டிருக்கலாம். இந்த புத்தகத்தை நம்ம படிச்சிருந்தோம்னா ஈஸியாக போட்டிருக்கலாம். வஞ்சி விருத்தம், வஞ்சி விருத்தம், வஞ்சித்திணைக்குரிய இதை போட்டிருக்கலாம் இல்லையா? ரைட் ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வி, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்றதான் கேள்வி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாய பாவனார் அப்படின்னு தான் இருக்குது. அதில் 117வது கேள்விக்கு 251 நம்ம புத்தகத்தில் இருக்குது. எங்கே இருக்குன்னா, தமிழை ஆளென, இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநாய பாவனார். இந்த வார்த்தைக்கு தான் கிளாஸ் எடுக்கிறப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, தமிழை உச்சம் தொட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே தான் இன்னொரு இடத்துல கேட்டிருப்பாங்க, உலகின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்றவர் தேவநாய பாவனார். இதுக்கான பதிலும் இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள், உலக தமிழ் மாநாட்டின் போது மதுரையில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றுவர். இந்த இடத்துக்கு பாருங்கள் 3 கொஷின் இருக்குது. இந்த பேஜை நம்ம படிச்சிருந்தாவே ஈஸியாக அடிச்சிருக்க முடியும். சரி ரைட். அடுத்த வினாவை நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், தமது தமிழ் கட்டுரையில் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தவர் யார்? பரிதிமார் கலைஞர். அப்போ பரிதிமார் கலைஞர் 245வது பக்கம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பரிதிமார் கலைஞரை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். உயர்தனி செம்மொழி அப்படின்ற தலைப்பில் பரிதிமார் கலைஞரை பற்றி தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்தை ஈஸியாக படிச்சிருந்தா நம்மளால் போட்டிருக்க முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்து, புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சின்றது தான் இதுக்கான பதில் இருக்குது. நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் புத்தகத்தில் இங்கே பாருங்கள், எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், முதுமொழி காஞ்சி புறப்பொருள் வெண்பா மாலை என்ற நூலில் காஞ்சி திணையில் ஒரு துறையாகும். அதாவது அதுதான் துறையாகும், அது தாங்கி நிற்கிறது, அதான் ஒரு துறை. அப்போ இதை படிச்சிருந்தா இதுக்கான பதிலை நம்மளால் போட்டிருக்க முடியும். அது என்ன? முதுமொழி காஞ்சி. அப்போது நம்ம புத்தகத்தில் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? முதுமொழி காஞ்சி தான் இதுக்கான விடையாக இருக்குது. சரி, அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம் வாங்க. வெண்குடை இலக்கண குறிப்பு தரைக. இதுவுமே பாருங்கள், இது பண்பு தொகை தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 99வது பக்கம் கொடுத்துருப்பாங்க பண்பு தொகை. இங்கே பாருங்கள், வெண்குடை அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பண்பு தொகையில் வெண்குடை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பகுதியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதிலை தெளிவாக உங்களால் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு அடுத்த வினா, திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம புத்தகத்தில் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், திரிகடுகம் நல்லாதனார். அப்போ நல்லாதனார் திரிகடுகம்ன்றது 135வது பக்கத்தில் நம்ம இதில் இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சிருங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? சிருங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? யார்? குகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குகன் அப்படின்றது 141வது பக்கம் நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் புத்தகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதுக்கான பதில் குகனின் நகர் சிருங்கி பேரம், அதாவது கங்கை நகரம். இதனுடைய மற்றொரு பேர் என்னது? கங்கை நகரம். அப்போ இப்படியும் அடுத்த முறை கேள்வி கேட்கலாம். அதனால் இதை பார்த்துக்கணும். அதாவது சிருங்கி பேரம் என்பது எந்த பகுதியை குறிக்கிறது அப்படின்னு கூட அடுத்து ஒரு வினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கங்கை நதி அப்படின்றத கங்கை நகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்விக்கான வினா எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து, அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. இது வருவித்தான் அப்படின்னா பிறவினை வாக்கியம்தான் அப்படின்றது. இந்த ஒட்டுமொத்தமாக அந்த தன்வினை, பிறவினை, உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை, இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக்காக டோட்டலாக கொடுத்துருப்போம். அது எந்த பகுதியில்? 113வது பக்கம் நமக்கு கொடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், பிறவினை அப்படின்னா என்னது? எழுவாய் பிறரை கொண்டு செய்யும் செயல் பிறவினை. அப்போ இந்த லாஜிக் படிச்சிருந்தா அந்த கொஷினை ஈஸியாக அடிச்சிருக்க முடியும். அப்போ நம்ம புத்தகத்தை இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், 128வது கொஷின்,
மறுமலர்ச்சி இல்லையா? அதுக்கான ஆங்கில வார்த்தைக்கு நேரான தமிழ் சொல் என்னது? நேரான தமிழ் சொல் தானே. தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இணையான தமிழ் சொல். இணையான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க, நேரான தமிழ் சொல்ல. அப்போ இதுக்கான பதில் நம்ம காஞ்சி புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காஞ்சி புத்தகத்தில் இங்கே பாருங்கள், மறுமலர்ச்சி கொடுத்துருக்காங்களா ஈஸியாக? அப்போ இந்த பகுதியை பார்த்துருந்தா நம்மளால் பண்ணியிருக்க முடியும். இதெல்லாம் எங்கே கொடுத்துருக்கோம்? தமிழில் கலை சொல் அறிவோம் என்ற பகுதியில் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொடுத்துருக்குறோம் இல்லையா? அடுத்து பாருங்கள், 129வது கொஷின். பிழையான இணையை கண்டறிக. அப்படின்னா தவறான இணை எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. கல்லில் நார் உரித்தல். இது எங்கே ஒரு புத்தகத்தில் அப்படியே பின்பக்கம் அப்படியே கொடுத்துருக்காங்க. அநேகமாக +1 +2ன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு புத்தகத்தில் அப்படியே இருக்குது. அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம காஞ்சிக்ஷன் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம்மா வாங்களேன். இங்கே பாருங்கள், நம்ம புத்தகத்திலும் அப்படியே இருக்குது பாருங்கள். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். ஆயிரங்காலத்து பயிர். பார்த்தீங்களா? இது அத்தனையுமே இருக்கா? இந்த பகுதியை படிச்சிருந்தா அத்தனையுமே இது நம்ம போட்டிருக்க முடியும். இங்கே பாருங்கள், கல்லில் நார் உரித்தல், ஆயிரங்காலத்து பயிர், காணல் நீர், கம்பி நீட்டுதல். இதுக்கு அத்தனைக்குமான ஆன்சரு இங்கேயே இருக்குது பாருங்கள். இதில் தப்பாக்குறது எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பேஜை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்குறது அத்தனையுமே இந்த பேஜை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா நம்ம தமிழ் சரியாக பண்ணலே அப்படின்ற ஒரு புலம்பல் இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு சமச்சீர் கல்வி புத்தகம் கிடைக்கல, புது சமச்சீர் கல்வி புத்தகம் தான் இருந்தது, பழைய சமச்சீர் கல்வி புத்தகம் கிடைக்கல அப்படின்ற கேள்விக்கான பதில் எல்லாமே நம்ம புத்தகத்தில் கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்போ அந்த கேள்வியே உங்கள் மனசில் இல்லாமல் போயிருக்கலாம். பழைய சமச்சீர் கல்வி புத்தகம் கிடைக்கல அப்படின்ற ஒரு குறை இல்லாமல் போயிருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிருந்தீங்களா. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்னு இதுக்கான பாடல் அடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சித்தர்களை பற்றி புத்தகத்தில் நம்ம காஞ்சி எக்ஸலண்ட் புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு டோட்டலாக இங்கே பாருங்கள், நிறைய பாம்பாட்டி சித்தர், செவாக்கியர் சித்தர், இடைக்காட்டு சித்தர். அப்போ இதனை தொடர்ந்து இடைக்காட்டு சித்தர் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்கிறார். இடைக்காட்டு சித்தர் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அடுத்த பேஜில் இவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். அடுத்த பேஜில் நமக்கு இருக்குது இந்த கேள்விக்கான இது. இடைக்காட்டு சித்தரை பற்றி கொடுத்துருக்கணும். அப்போ இந்த இடைக்காட்டு சித்தரை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதிலை நம்ம ஈஸியாக போட்டிருக்க முடியும். சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? திருப்பல்லாண்டு, இது திருப்பல்லாண்டு யார் பாடினது? பெரியாழ்வார் தான் பாடியிருக்கிறது. சரி, இந்த பெரியாழ்வார் பாடினது நம்ம புத்தகத்தில் இருக்கா அப்படின்னா கட்டாயம் நம்ம புத்தகத்தில் இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், 119வது பக்கம். 119வது பக்கம் தானே? ஆமாம், 119வது பக்கம் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பெரியாழ்வாரை கொடுத்துருக்குறோம். என்ன கேள்வி? திருப்பல்லாண்டு திருமொழி ரெண்டுமே இங்கே பாருங்கள். திருப்பல்லாண்டு யார் பாடினது? பெரியாழ்வார். அப்போ இந்த பகுதியை படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான பதிலை ஈஸியாக போட்டிருக்க முடியும். அடுத்த கேள்வி என்ன? தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யாருன்னு தான் கேட்குறாங்க. இதெல்லாம் பழைய மாணவர்களுக்கு நிறைய படிச்சிருப்பாங்க. அப்பர்னு படிச்சிருப்பாங்க, வாகீசர்னு படிச்சிருப்பாங்க. இது திருநாவுக்கரசர்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தொடர்ச்சியாக படிக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான கொஷினுகளுக்கு ஆன்சரை தவற விட மாட்டாங்க, நிச்சயமாக படிச்சிருப்பாங்க. அது நம்ம புத்தகத்தில் இருக்கா அப்படின்ட்டு தான் கேள்வி. ஆமாம், நம்ம புத்தகத்தில் எல்லா இடமே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். திருநாவுக்கரசரை பற்றி கொடுத்துருக்குறோம் பாருங்கள். திருநாவுக்கரசர், தர்மசேனர். முதல்ல திருநாவுக்கரசர்னு ஒரு பகுதி இருக்குது. இவர் எங்கே பிறந்தார், பெற்றோர் எங்கே, தமக்கை எல்லாம் கொடுத்துருக்கோம். தர்மசேனர். அடுத்து பாருங்கள், திருநானச்சமரால் அவர் அப்பர் என அழைக்கப்பட்டார். அப்போ திருநாவுக்கரசரை அப்பர்னு சொன்னவர் யார் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். அதுக்கான பதில் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. திருநானச்சம்பந்தார் தான் திருநாவுக்கரசரை அப்பர்னு சொல்லியிருப்பார். அப்போ அப்பர் என்று அழைக்கப்படுவோம் இவரே. அடுத்து பார்க்குறேங்க, மக்கள் இவரை ஆளுடைய அரசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாகீசர் எனவும் அழைத்தார்கள். அதுதான் இந்த வாகீசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 3 பேரும் கொண்டவர் யார்? திருநாவுக்கரசர். அப்போ இதுக்கான பதில் எங்கே? திருநாவுக்கரசர் தான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? தமிழ் 3000 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா திருமந்திரம். திருமந்திரத்தை எழுதுறது யார்? திருமூலர். அப்போ தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருமந்திரம்.
அப்போ அந்த திருமந்திரத்தை எழுதுனது யார்? திருமூலர். அப்போ இது எங்கள் புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், நம்ம புத்தகத்தில் திருமூலர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். திருமூலர் எழுதிய நூல்கள் திருமந்திரம், வேறு பெயர் திருமந்திர மாலை, தமிழ் 3000. அப்போ இந்த பகுதியை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான பதிலை நீங்கள் தெளிவாக போட்டிருக்க முடியும். அதே போல் பாருங்கள், இங்கே பாருங்கள் 137வது. இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பனும் இந்த பொங்கல் புது நாளில் மட்டும் தமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார் அப்படின்றதான் தான் கேட்குறாங்க. இது ஓல்டு தமிழ் புத்தகத்தில் தம்பிக்கு கடிதம் அப்படின்ற பகுதியில் பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பேன். அப்படி இது நம்ம புத்தகத்தில் இருக்கா அப்படின்னா நம்ம கட்டாயம் பார்க்கணுமில்ல. நிச்சயமாக நம்ம புத்தகத்தில் இங்கே பாருங்கள், பொங்கல் நாளில் இங்கே பாருங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, பொங்கல் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விட தான் செய்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறார். யார்? அண்ணா சொல்லியிருக்கிறார். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யார் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அப்படின்றது தான் பதில். இது நம்ம புத்தகத்தில் இருக்குது. ஒரு சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் மட்டும் ஆகிருக்கும் பாருங்கள், அதை நம்ம பார்த்துருவோம். 108க்கு சென்ட்ரியூ இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கு பாருங்கள், ஐக்கூ கொடுத்துருக்கா, சென்ட்ரியூன்றதுக்கு தென்ரியூன்னு இருக்குது. இதை படிச்சிருந்தா அப்போ ஈஸியாக கொடுத்துருப்போம். லிமரைக்கூ பாருங்கள் கொடுத்துருக்கு பாருங்கள். என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். ஈஸியாக கொடுத்துருக்கா. அவரை பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். தமிழோவியம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். இந்த இடத்துல நிறைய தகவல்கள் கொடுத்துருக்குது. நாம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவா என்ற கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் பாருங்கள். இதில் தான் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு இலங்கை, சிங்கப்பூர். எப்படியெல்லாம் புது புது தகவல் நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ இந்த பகுதியை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதிலை உங்களால் தெளிவாக கொடுத்துருக்க முடியும். அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம் வாங்க. பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார்? கவிஞர் வாணிதாசன் தான் பாவலர் மணி. அவர் கவிஞர் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நாம் கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பாவலர் மணி அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? கவிஞர் வாணிதாசனை தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த கவிஞர் வாணிதாசன் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கா அப்படின்னா ஆமாம். பாருங்கள், கவிஞர் வாணிதாசனை இந்த பகுதியில் நம்ம கொடுத்துருக்குறோம். அவர் பிறந்த ஊர் வந்து வில்லியனூர், புதுவை நகரில். அவருடைய அடைமொழிகள் கொடுத்துருக்குறோம். அதில் கவிஞர் ஏறு, பாவலர் மணி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பகுதியை படிச்சிருந்தா அந்த வினாக்கான ஆன்சரை நம்மளால் தேர்வு செஞ்சுருக்க முடியும். அப்போது நம்ம புத்தகத்தில் இங்கே இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினாக்களை பாருங்கள். அடுத்த வினா எங்கே பாருங்கள், பின்வருவனற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க அப்படின்ட்டு தான் கேள்வி. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். எவ்வளோ சிறப்பாக அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இப்படிலாம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அகரவரிசைப்படியில் எப்பயுமே 1, 2 அப்படின்னு மதிப்பிட்டு நம்ம சொல்லணும். அகரவரிசைப்படி நம்ம கொடுத்துருக்குறோம். எங்கே கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தில் இங்கே பாருங்கள், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்றதுல நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்குறோம். இதை படிச்சிருந்தோம்னா ஈஸியாக வந்து நம்மளால் அதை பண்ண முடிஞ்சிருக்கும். அதுக்கு சரியான ஆன்சர் என்னது? கோமேதகம் தான் ஃபஸ்ட்டு வரும். காவரிசை தாங்க ஃபஸ்ட்டு வரணும். அதன் அடிப்படையில் கோமேதகம். அடுத்து நான் வரணுங்க, அப்போ நீ தான். அடுத்து பா வரணும். அந்த வகையில் இதை பார்க்குறப்போ பி தான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வினையச்சம் கண்டறிக. வினையச்சம் ஓடி அப்படின்றது தான் ஒரு வேர் சொல்லுது. அந்த வேர் சொல்லுக்குரிய வினையச்சத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம புத்தகத்தில் படிச்சிருந்தோம்னா 89வது பக்கம் அந்த புத்தகத்தில் இருக்குது. ஓடி என்பதற்கான வினையச்சம் இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பெருசு பண்ணி கூட நம்ம பார்க்கலாம் இருங்க, அது புத்தகத்தில் இருக்கா அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஓடி வேர் சொல் ஓடு அப்படின்றது. வேர் சொல் என்னது? ஓடுன்றது. வினைமுற்று என்ன? ஓடினான் அப்படின்றது. வினையச்சம் என்ன? ஓடி அப்படின்றது தான் இதை கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போது ஓடி என்பது வினையச்சம். அப்போ இதற்குரிய வினையச்சம் என்ன? ஓடி. இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்குது. சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
வினைமுற்றை தேர்வு செய்க. வா என்பதற்கான வினைமுற்று என்ன அப்படின்னு தான் கேள்வி. இது கொடுத்துருக்காங்களா? ஆமாம். இங்கே பாருங்கள், வந்தான். வா என்பதற்கான வினைமுற்று வந்தான். அதே பகுதியில் தான் வா என்பதற்கான வினைமுற்று என்ன? வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த கொடுக்கப்பட்ட 4 ஆன்சரில் வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார்? இதுக்கு நம்ம புத்தகத்தில் இருக்கா அப்படின்னா 554வது பக்கத்தில் நம்ம காஞ்சிக்ஷன் புத்தகத்தில் இருக்குது. அதையும் தான் பார்த்துருவோமே உண்மை என்னன்றது. ரைட், இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் பிச்சைமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்பு துறை அலுவலராகவும் பணியாற்றினார். அப்போ வழக்குரைஞராகவும் அப்படின்ற வார்த்தை இங்கே கொடுத்துருக்கு. யார்? நான் பிச்சைமூர்த்தி. அப்போ இதுக்கான பதில் நம்ம புத்தகத்தில் இங்கே கிடைக்கப்பட்டிருக்குது. என்ன கேட்டாங்க? வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நான் பிச்சைமூர்த்தி தான். அப்போ நான் பிச்சைமூர்த்தி தான் நம்ம இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நான் பிச்சைமூர்த்தி அவர் தான் வழக்குரைஞராக பணியாற்றியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியான கேள்விகளை பாருங்கள். காந்திய கவிஞர், ஓமை கவிஞர், மக்கள் கவிஞர், கவிஞர் நேரு. இதெல்லாம் பழைய படித்த மாணவர்களுக்கான நிறைய தெரியும் கட்டாயம். இது நம்ம புத்தகத்தில் 40லேருந்து 45வது பக்கம் கொடுத்துருக்குறோம். அவர் அடைமொழியால் அழைக்கப்படும் கவிஞர்கள், அவனுடைய சிறப்பு பெயர் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். இது காந்திய கவிஞர் இவர்கள்லாம். சரி, இதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்களே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுரதாவை பற்றி கொடுத்துருக்குறாங்க. சுரதா என்னது? இங்கே பாருங்கள், ஓமை கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சுரதா ஒன்று. அடுத்து ராப்பி சேது பிள்ளை, இலக்கியத்தின் சொல்லின் செல்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேது பிள்ளை கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அத்தனையும் இங்கே இடம்பெற்றிருக்குது இல்லையா? ரைட், அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம் பாருங்கள். தான் இங்கே கொடுத்துருக்கு வாணிதாசன் அப்படின்னு கொடுத்துருக்கு. கவிஞர் வாணிதாசன் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்கள். பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு தான் கேள்வி. 207வது பக்கம் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது. பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க. பாவேந்தர் பாரதிதாசன் இதுக்கான ஆன்சராக சொல்கிறாங்க. இருக்கா அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய இதில் வந்து இடம்பெற்றிருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம புத்தகத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார் நாடகம். யாருது? பாரதிதாசன்து. அப்போ நம்ம புத்தகத்தில் இது இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வியை பார்க்கலாம் வாங்க. உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா தாங்க சொல்லியிருக்கிறாரு. அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையிலேயே அறிஞர் அண்ணா தான் சொன்னதாரா அப்படின்னா நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கா அப்படின்னா ஆமாம், நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது. எங்கே இடம்பெற்றிருக்கு பாருங்கள். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று யார் சொல்லியிருக்கிறாங்க? அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இது கொடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படை தேவைன்னா உணவு, உடை, உறைவிடம். இதுதான் தேவைகளுக்கு அடுத்தபடியாக எதுக்கு கொடுக்கணும்? புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கேள்விக்கு பார்க்கலாம் பாருங்க. யாழின் வகைகள் யாவை? யாழின் வகைகள் காஞ்சி புத்தகத்தில் 448வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. யாழில் வகைகள் இங்கே பாருங்கள். யாழ் எத்தனை வகை? செங்கோட்டி யாழ், பேரி யாழ், மகர யாழ், அடுத்து வந்து சகோட யாழ். கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரியல பாருங்கள். 4 யாழும் இது கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்கள், குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது. இதுவும் அனைவரும் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம புத்தகத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. குடிமக்கள் காப்பியம்ன்றது சிலப்பதிகாரம் அப்படின்னு தெரியும். நம்ம காஞ்சி புத்தகத்தில் 626வது பக்கம் இருக்கிறதா நம்ம சொல்லப்பட்டிருக்குது. நம்ம புத்தகத்தில் உண்மையிலே இருக்கா அப்படின்னா இருக்குது. பாருங்கள், 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறோமா. இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. அப்போ அங்கே கேட்டது என்னது? குடிமக்கள் காப்பியம். அதானே கேட்டிருக்காங்க, குடிமக்கள் காப்பியம். ஆமாம், குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். அப்போ சிலப்பதிகாரம் தான் அதுக்கான ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். போருளும் தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட இப்பாடலில் பின்வரும் அணி என்ன? அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, தற்குறிப்பேற்ற அணி அப்படின்றது இதுக்கான ஆன்சர்.
பட் நம்ம தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அணிகளில் அதே வார்த்தையை அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே வார்த்தையை அப்படியே கொடுத்துருக்காங்களா பாருங்கள். தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு கொடுத்துருக்கோமா. தற்குறிப்பேற்ற அணிக்கு அந்த வரி அப்படியே வார்த்தைகள் பிறழாமல் அப்படியே இருக்கா. இதை படித்திருந்தால் அந்த பதிலை தெளிவாக போட்டிருக்க முடியும். அதுக்கடுத்து பாருங்கள், உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் என்ன? உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் வந்து முதுமொழி மாலை அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ அந்த முதுமொழி மாலை தான் உமரப்புலவர் எழுதிய நூலா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம் வாங்க. இதுதான் உமரப்புலவர், இதுதான் உமரப்புலவர் நம்ம புத்தகத்தில் இருக்குது. சீரா புராணம் முடிய பொருளுதவி செய்தவர் அபுல் காசிம் மரக்காயர் அப்படின்றது ஏற்கனவே ஒரு இதில் பார்த்துட்டோம். இங்கே அடுத்த பக்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். அடுத்த பக்கத்தில் நமக்கு முதுமொழி மாலை இந்த உங்களுக்கு இது பாருங்கள், வேறு நூல் நம்ம புத்தகத்திலே அடுத்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கத்தில் இப்போ 2 கேள்வி இடம்பெற்றிருக்கு. இந்த புத்தகத்தை படிச்சிருந்தா அப்படி ஈஸியாக போட்டிருக்க முடியும். சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாம் வாங்க. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது? நம்ம புத்தகத்தில் காஞ்சி எக்ஸ்டெண்ட் புத்தகத்தில் 595 குலசேகர ஆழ்வாரை பற்றி இருக்கா அப்படின்னா பார்த்துடலாம் வாங்க. 595 பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தம் 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இதில் 105 பாடல்கள் உள்ளன. இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. அத்தனையும் இதில் இடம்பெற்றிருக்கு இல்லையா. அப்போது பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். தலைப்பு என்னது? பெருமாள் திருமொழி தானே. அங்கேயே பாருங்கள், குலசேகர ஆழ்வார் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இதை படிச்சிருந்தா ஈஸியாக அதுக்கான பதிலை போட்டிருக்க முடியும். அடுத்து பாருங்கள், மாணாக்கர்களே உங்களுடைய சீருடை இல்லையோ, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக. அப்படின்னா உங்களுக்கு இல்லையா நான் தரேன் அப்படின்றது மீனிங்கு. அப்படின்னா என்னது? உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் நான் தரவா அப்படின்னு தானே. அப்படின்னா கொடை வினா தான். சரியா? இது இந்த வினா வகைகளில் 607வது பக்கம் நம்ம இதில் வினா வகைகள் கொடுத்துருக்கோம். அதில் பாருங்கள், கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்க உதவும் பொருட்டு, இங்கே பாருங்கள், கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்க உதவும் பொருட்டு வினாவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது. அதே போல் தான் அங்கே உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இதை வச்சுருந்தால் ஈஸியாக நம்ம போட்டிருக்க முடியும். சரியா? ரைட். அடுத்து, பின்வரும் விடைக்காற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுதான் 110வது பக்கம் இருக்குது. இதுக்கான பதிலும் அதே போல் வினாக்களுக்கான விடை வந்து இங்கே ஈஸியாக நம்ம தேர்ந்தெடுத்த முடியும். சரி, அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்கள். 155வது கேள்வி. முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நாலடியார், வெற்றி வேக்கை. ஆப்போசிட்டில் நருந்தொகை, வேளாண் வேதம், வஞ்சி நெடும்பாட்டு, நெஞ்சாற்றும் படை, இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் மேட்ச் த ஃபாலோவிங் தான் கொடுத்துருக்காங்க. பொறுத்துகள் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ முல்லைப்பாட்டுனா என்ன அப்படின்னு பார்க்கணும். முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்று படை அப்படின்னு அதுக்கு வேறு பெயர் உண்டு. அதே போல் பட்டினப்பாலை அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு வேறு பெயரும் உண்டு. அப்போ இதுக்கு எங்கே ஆன்சர் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். பட்டினப்பாலை என்னன்னு சொல்கிறாங்க? வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லைப்பாட்டை என்னன்னு சொல்கிறாங்க? நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம புத்தகத்தில் என்ன தலைப்பில் கொடுத்துருக்கோம்? அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படின்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் வெற்றி வேட்கை, நருந்தொகை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. நாலடியார் பாருங்கள், வேளாண் வேதம், நாலடியார், இது அத்தனையும் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இதை படிச்சிருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை ஈஸியாக போட்டிருக்க முடியும். அதே போல் தமிழ் தூதர், பாலரா வாயன், பன்மொழி புலவர், சொல்லின் செல்வர், இதெல்லாம் பாருங்கள். இது எங்கே கிடைக்கிது நம்ம புத்தகத்தில் அப்படின்னு பாருங்களேன். கரெக்டாக அங்கே பாருங்கள், சுரதாவா மாற்றி எடுத்திருக்காங்களா? தமிழ் தூதுவர், சொல்லின் செல்வர், இதில் அப்படியே வாங்க. சொல்லின் செல்வர் இலக்கியத்தில் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ராப்பி சேதுப்பிள்ளை. அப்போ இந்த சொல்லின் செல்வர் இருக்கா? இந்த சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை. இங்கே பாருங்கள்,
டிக்கு நேராக 3 பொருந்தது. டிக்கு நேராக 3 எதுங்க பொருந்தது? இது மட்டும் தான் பொருந்தது. இது 1 பிடிச்சிருந்தாவே ஈஸியாக பிடிச்சிடலாங்க. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ தான் ஆன்சர். ஈஸியாக அடிச்சிட முடியும். ரைட். அப்போ அதுக்கான பதிலும் நம்ம புத்தகத்தில் தொடர்ச்சியாக அதில் இருக்குது. அடுத்து, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார். அப்படின்னா அங்கே ஈஸியாக நம்ம சொல்லப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், பிரெஞ்சில் தான். ஆனந்தரங்கன் நாட்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனந்தரங்கன் நாட்குறிப்பில் தான் இது சொல்லப்பட்டிருக்குது. தெளிவாக அடுத்த பகுதியை அவங்க எடுத்து வச்சுருக்கணும். இந்த இடத்துல பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இந்திய மன்னர்களுக்கும் இடையே பாலமாக இருந்தார் அப்படின்ற இது இருக்குது. ஆனந்தரங்கன் தம் நாட்குறிப்பில் பண்பாட்டு நிலையை விவரித்துள்ளார் அப்படின்னு இருக்குது. இந்த இதுங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. அடுத்த பகுதியை அவங்க எடுத்து வைக்கல. அடுத்த பகுதியில் நமக்கான ஆன்சர் இருக்குது, அதில் பார்த்துருங்க. ரைட். அடுத்து, ஒழுகல் இலக்கண குறிப்பு தேர்ந்தெடுக. இலக்கண குறிப்பு தருக. இங்கே பாருங்கள், 106வது பக்கம் நம்ம புத்தகத்தில் இருக்குதா சொல்கிறாங்க. ஒழுகல் பார்த்துருவோம். அதையும் தான் பாருங்கள். ஒழுகல் இருக்குது. இலக்கண குறிப்பு என்ன? தொழில் பெயர். ஒழுகல்னா தொழில் பெயர். அப்போ ஒழுகல் என்பது தொழில் பெயர் தான் ஆன்சர் இதுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ ஒழுகல் அப்படின்னா தொழில் பெயர். இதுதான் ஆன்சர், இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. இதான் +1 புத்தகத்தில் அப்படியே புக் பேக் கொஷின். இது புக் பேக் கொஷின். 5இல் விளையாதது 50இல் விளையமாம். இதை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். 5இல் விளையாதுன்னா இது ஒரு மனுஷனை குறிக்குது, ஆனால் நம்பருக்கு தான் சொல்லுது. 5ன்றது 5 வயது மாணவன். 50ன்னா 50 வயது ஆம்பளை அப்படின்றது தான் இதில் குறிக்குது. ஆளும் வேலும் பல்லு குறிக்குது. இதெல்லாம் இல்லை. இதில் காஞ்சி புத்தகத்தில் 94வதுல எங்கேயாவது இடம்பெற்றிருக்கும் பாருங்கள். 94வது பக்கம். இதுதான் 94. ஆமாம். எதில் சொல்கிறோம்? ஆகு பெயர்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆகு பெயர்களில் படிச்சிங்கன்னா ஈஸியாக அது பண்ணியிருக்க முடியும். அடுத்து, பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகையாவை. பொழிப்பு எதுகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஏற்கனவே ஒன்றில் நம்ம சொன்னோம். இதில் ஒரு ஷார்ட்கட் கூட நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படி சொல்லியிருந்தோம்? இன்னைக்கு பொம்பளை ஒருத்தி. இதனை எழுதியிருந்தோம். இன்னைக்கு பொம்பளை ஒருத்தி. கூச் லெட்டவா மேல் தெருவும் கீழ்த்தெருவும் முட்டிக்கிச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை. இன்னைக்குன்னா இணைமானை அப்படின்னா 1, 2ன்னு அர்த்தம். சரியா? பொம்பளைனா பொழிப்பு மலை அப்படின்னா 1, 3ன்னு அர்த்தம். ஒருவன்னா 1, 4ன்னு அர்த்தம். இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ கேட்குறதுல பாருங்கள், பன்னரும் எதுகை 2வது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை பன்னரும். இங்கே பாருங்கள், நன்னலம். அப்போது 1வது வாரத்தில் இருக்குது, 2வது வாரத்தில் இல்லை, 3வது வாரத்தில் இருக்குது. அப்போ 1, 3. அப்போ 1, 3 என்னது? பொம்பளை ஒருத்தி அப்படின்னா பொழிப்பு. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன? பொழிப்பு எதுகை அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ரைட். அது நம்ம புத்தகத்தில் பொழிப்பை பற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள். சரி, அடுத்து 166வது கேள்வி. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றியவர் யார் அப்படின்னு ஏற்கனவே நம்ம காட்டிட்டோம். தேவநாய பாவனார் அப்படின்னு. அதை இப்போ கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் 3 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு முன்னே சொன்னேன். 3 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. உலகத்தமிழ் மாநாட்டின் போது 1981 மதுரையில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? சொற்பொழிவாற்றுறாரு? தேவநாய பாவனார் அப்படின்றது நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். சங்க இலக்கியத்தில் மொத்த அடிகள். ஆமாம், அதை பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சங்க இலக்கியத்தில் மொத்த அடிகள். நம்ம புத்தகத்தில் சங்க இலக்கியம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். மொத்த அடிகள் பாருங்கள், 26,350 அடிகள் இருக்குது மொத்த அடிகள். அப்போ அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க, 26,350 அடிகள். அப்போ இது சரியாக இருக்குது. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். அது சரியானது தான். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் உள்ளன. இது தவறு. அப்போது 1, 2 தான் சரி. அப்போ ஆன்சர் என்னது? ஏ தான் ஆன்சர். சரி, அடுத்து பாருங்கள். அடுத்த கேள்வி.
மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது? 3 வகை இருக்கிறதா சொல்கிறாங்க மேடை பேச்சு. சரியா? ரைட். அது எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், நம்ம புத்தகத்தில் மேடை பேச்சு எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் என்ற பாணியில் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3 வகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம். தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் 2ஆம் தலைமுறை காலம் அப்படின்னு தான் இதுக்கான ஆன்சர். இது நம்ம புத்தகத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், மணிக்கொடி காலம் எழுத்து பரம்பரை என்னும் இருகால கட்டத்திலும் தொடர்ந்து புது கவிதைகளை உருவாக்க. அப்படின்னா 2 காலத்தையும் தொடர்ந்து வந்தது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மயிலாட்டம் தான் அதனுடைய ஆட்டம். அப்போ நம்ம காஞ்சி புத்தகத்தில் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம புத்தகத்தில் இருக்குது பாருங்கள், நிகழ்கலை இயல் 6 நிகழ்கலை என்ற தலைப்பில் கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கான பதில் அதுதான். ரைட். அடுத்து, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. காஞ்சி புத்தகத்தில் எங்கே இருக்குது? 78வது பக்கம் இருக்குது. சரியா? அதை நம்ம பார்த்துடலாம். 78வது பக்கம். இது அலை, கலை, தலை. இங்கே பாருங்கள், அலை அப்படின்னா புற்று. இது 1 மேட்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது 1 மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து அது தொடர்ச்சியாக வரக்கூடியது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா பேராளர் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இதுக்கான பதில் நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், அப்படியே கொடுத்துருக்கோம். டெலிகேட் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கோம். பேராளர் அப்படின்னு இருக்குது நம்ம புத்தகத்தில், காஞ்சி புத்தகத்தில். அடுத்த கேள்வி பாருங்கள், இருட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு தான் கேட்டுருங்க. இது சிலேடை அணி. இது சிலேடை அணி. இருட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது? 572வது பக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இருட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலேடை அணி என்று அழைப்பார். அப்போ இந்த ஏரியாவை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான பதிலை தெளிவாக போட்டிருக்க முடியும் நம்ம காஞ்சி. அப்போ இவ்வளவு கொஷினும் நம்ம பார்த்துட்டு வரோம். இவ்வளவு கொஷினும் நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் புத்தகத்தில் தான் இருக்குது, இத்தனை கொஷின்களும். அப்போ நீங்கள் நிறைய புத்தகத்தை வாங்கி படிக்கிறத விட ஒரு புத்தகத்தை 10 முறை திருப்பி படிக்கிறதுக்கு பல புத்தகங்களுக்கு படித்ததுக்கு சமம் அப்படின்றத நம்ம புத்தகம் நிரூபிச்சிருக்கு. பல புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கிறத விட ஒரு புத்தகத்தை நீங்கள் 10 முறை படிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் புத்தகத்தை தமிழுக்கு 10 முறை படிச்சிருந்தீங்கன்னா நிறைய மதிப்பெண் நீங்கள் வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்கள். மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? சிவகாமியின் சரிதம் அப்படின்றது தான் ஆன்சர். இது நம்ம புத்தகத்தில் காஞ்சி புத்தகத்தில் 185வது பக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நாம் அதை போய் கொஞ்சம் பார்ப்போமே. நிச்சயமாக 185வது பக்கம் தானே? ஆமாம், 185வது பக்கம் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த நாடகத்தை பாருங்கள், மனோன்மணியம் தான். இந்த நாடகத்தில் இடம்பெற்றுள்ள துணைக்கதை சிவகாமி சரிதம் இங்கே இருக்குது. அப்போ இதை படிச்சிருந்தோம்னா ஈஸியாக போட்டிருக்கலாம். அதே போல் இன்னொரு கேள்விக்கான ஆன்சரும் இங்கே இருக்குது பாருங்கள். லெட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி அமைந்தது மனோன்மணியம். இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. காலம் எத்தனாவது காலம் அப்படின்றதையும் இதை கேட்டிருக்காங்க. அப்போ 3 கேள்வி இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இந்த புத்தகத்தை படிச்சிருந்தோம்னா ஒரே பகுதியிலேருந்து 3 கேள்விகளுக்கான பதிலை நம்மளால் தெளிவாக சொல்லியிருக்க முடியும். சரி, அந்த மாதிரி பல பகுதிகளை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்தே வந்துருச்சு பாருங்கள், அந்த நான் சொன்னதே, ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891ஆம் ஆண்டு. ஆனால் அதில் 97 இருக்கும், 97 எதுலையுமே இல்லை, 90 அப்போ 1 தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், அதே தான் கொடுத்துருக்காங்க. அகரை வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்வு செய்க. தூய்மை, திருவிளக்கு, தவ பெருஞ்சுடர், தீவினை, துன்பங்கள், தாய்போல் அப்படின்றது தான் இதில் கேள்வி. இதில் ஈஸியாக நம்ம அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்றதில் ஒரு தலைப்பை படிச்சிருந்தோம்னா இதுக்கான பதிலை நம்ம ஏ அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். இதுதான் அதுக்கான பதில். அது எங்கே இருக்குது? அகரவரிசைப்படி சொற்களை தேர்வு செய்கின்றதில் நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் புத்தகத்தில் 90வது பக்கம் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். திராவிடம் என்னும் சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம்
இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிடன்றதே மிகப்பெரிய ஒரு சொல்லாடல், விவாதக்குரிய சொல்லாடல். திராவிடம் என்பது அரசியலால் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை. இது முதலில் சொன்னவர் யார்? குமரில பட்டர். அவர் தான் முதல்ல சொல்லியிருக்கிறார். சரி, இது நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போமே. நம்ம புத்தகத்தில் திராவிடம் என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றது. யார் சொல்லியிருக்காங்கன்னா, 9வது புத்தகத்தில் நம்ம புது புத்தகத்தில் போட்டிருக்கோம் பாருங்கள். அதே புக்கு தான் 9ஆம் வகுப்புன்னு தலைப்பு கொடுத்து புது சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடம், அதாவது வகுப்பு வாரியாக நம்ம கொடுத்துருக்கோம். 9ஆம் வகுப்பு தனியாக கொடுத்துருப்போம், 10ஆம் வகுப்பு தனியாக கொடுத்துருப்போம், 6வது கொடுத்துருப்போம், இப்படி எல்லாமே கொடுத்துருப்போம். அதில் 9ஆம் வகுப்பு அப்படின்றதுல திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற தலைப்பில், திராவிட மொழி குடும்பம் என்ற தலைப்பில் திராவிடம் என்ற சொல்லி முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் அதுக்கு பதில் சொல்லியிருக்க முடியும். பாருங்கள், 183 நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில் அப்படின்னு தான் இதுக்கான ஆன்சர். ராமேஸ்வரம் பெருங்கோயில் தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக திகழ்வது சிற்பக்கலைக்கு எடுத்துக்க ராமேஸ்வரம் பெருங்கோயில். இங்கே பாருங்கள், நம்ம பார்க்குறோம். இது நம்ம புத்தகத்தில் எங்கே இருக்குது பாருங்கள். இதான் நாயக்கர் கால கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம். நாயக்கர் மன்னர் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைத்து நாயக்கர் கால கோவில்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில். இது இருக்கா? ராமேஸ்வரம் பெருங்கோயில் இது இருக்குது. அப்போ மற்ற எல்லா கோயிலும் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ இதுதான் ஆன்சர் இதுக்கானது. அடுத்து பாருங்கள், தேவ துந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? இது தேவர் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம புத்தகத்தில் காஞ்சி புத்தகத்தில் 612வது பக்கம் இடம்பெற்றிருக்குது. அதை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். 612வது பக்கம் தானா? 612 தான். அது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? உரிமை என பொதுவாக அழைக்கப்படுவது தேவ துந்துபி, தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த கேள்விக்கான பதில் இங்கே இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள், புனலிடை மூழ்கி பொழிலிடை உழவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டும். இந்த வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. தம்பிக்கு கடிதம் எழுதியவர் அப்படின்ற வரி நம்ம ஏற்கனவே அறிஞரன்னா தம்பிக்கு கடிதம் அப்படின்றத இதில் பார்த்தோம். இதே வரி இருக்கா அப்படின்றது நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் புத்தகத்தில் இருக்கா அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், புனலிடை மூழ்கி பொழிலிடை உழவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டும் கனிமொழி பேசு இருக்கா பாருங்கள். அந்த வார்த்தைகள் புறம் புனலிடை மூழ்கி பொழிலிடை உழவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டும் கனிமொழி பேசி அப்படின்ற வார்த்தை அப்படியே நம்ம இதில் இருக்குது இல்லையா? அப்படியே நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பகுதியை படிச்சிருந்தால் அண்ணாவின் கடிதம் இதுக்கு ஈஸியாக நம்ம பதில் சொல்லியிருக்க முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள், அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீக்கினான் அப்படின்னா அது வேறு. நீங்கினான்னா தானே நீங்கிறது, அவரே நீங்கிட்டார் அப்படின்னா இது என்னது? தன்வினை தான். இவ்வினை வாக்கியம் தன்வினை. இது 113வது பக்கம் நம்ம புத்தகத்தில் தன்வினை பிறவினையை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. தன்வினை பிறவினை பற்றி எழுவாய் தானே செய்யும் செயல் தானே. எழுவாய் தானே செய்யும் செயல் தான் தன்வினை அப்படின்னு அர்த்தம். சரி பாருங்கள், அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன் அப்படின்னா தன்வினை. ஓடினேன் தன்வினை தான். ரைட், அதுக்கான இதுவும் அதே தான் தன்வினை கொடுத்துருக்குறோம். அடுத்த கேள்வி பாருங்கள், பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டிருந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை அப்படின்னா பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் இதுக்கான பதில். அப்போ பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னா அங்கே பாருங்கள், பொருள் மாறாமல் எதிர்மறை கொடுத்துருக்கோம். அப்போ இதை படித்ததுமால் அந்த ஆன்சரை ஈஸியாக போட்டிருக்க முடியும். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டு எழுதுக. இது அறைனா அறைந்தவர் அப்படின்னா காஞ்சி புத்தகத்தில் 89வது பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எது அப்படின்னா எழுதிய நூல் எதுன்னு நமக்கு தெரியணும். எழுதாத நூல் எதுனா திருவிக்கா எழுதிய நூலெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழ் சோலை அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது.
ஒரு திரிவிகாவை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கலாம். இது சைவ திறவு இருக்குது, நாயன்மார் வரலாறு இருக்குது, தமிழ் சோலை இருக்குது, அப்படின்னா எழுதாத நூல் இது 3ம் கொடுத்துக்கிறாங்க. அது இல்லாத எது அப்படின்னு பார்த்தோம்னா மனுமுறை கண்ட வாசகம், அதுதான் அவருடைய எழுதாத நூல். அடுத்து பாருங்கள், உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் பழம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலேயே ஒரு தோணி. அப்போது தோணி, புயலிலேயே ஒரு தோணி இருக்கா அப்படின்னு நம்ம புத்தகத்தில் இருக்குது பாருங்கள். நம்ம புத்தகத்தில் புயலிலேயே ஒரு தோணி ஒரு புத்தகம் பாருங்கள். புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயலிலேயே ஒரு தோணி அப்படின்றது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் புத்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு ஐயோ 11வது சிறப்பு தமிழ் படிக்கலையே, ஐயோ 12வது சிறப்பு தமிழ் படிக்கலையே, இந்த 10வது பழைய புத்தகத்தில் கேட்டாங்களே, 10வது புது புத்தகத்தில் கேட்டாங்களே, இப்படின்னு பல புத்தகங்களை பற்றிய சிந்தனை நமக்கு இல்லாமல் போயிருக்கோம். நிறைய புத்தகங்களை நம்ம வாங்கி படிச்சிருக்கணும். 6லேருந்து 10 வரை பழைய சமச்சீர் கல்வி புத்தகம் படிச்சிருக்கணும். 6லேருந்து 10 வரை புது சமச்சீர் கல்வி புத்தகத்தை படிச்சிருக்கணும். அது இல்லாமல் 11வது 12ஆம் வகுப்பு புத்தகத்தையும் படிச்சிருக்கணும். அப்போ இத்தனை புத்தகத்தையும் படிச்சிருந்தா தான் இந்த 100 வினாக்களுக்கு நம்ம படித்து எழுதுகிறப்போ ஒரு 90க்கு மேலே எடுக்க முடியும். ஆனால் இத்தனை புத்தகங்கள் எல்லாம் வாங்காமலேயே நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற நம்ம பயிற்சி மையம் வெளியிட்ட இந்த காஞ்சி புத்தகத்தை வாங்கி ஒரே ஒரு புத்தகத்தை 10 முறை படிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி 90 கொஷின் ஈஸியாக போட்டிருக்க முடியும். ஒரு மனநிறைவாக அந்த எக்ஸாமை சூப்பராக எழுதியிருக்க முடியும். இந்த தேர்வு மட்டும் இல்லை நண்பர்களே, நீங்கள் கடந்த தேர்வு எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை தேர்வுகளையும் எடுத்து பாருங்கள். நம்ம ஒன்றும் இந்த கிருஷ்ணகிரியில் இயங்குகிற காஞ்சி எக்ஸ்டெண்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் புத்தகன்றது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பாடநூல் நூல், அதாவது தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ள அந்த புத்தகங்கள்லேருந்து தொகுத்து எடுக்கப்பட்ட பகுதிகள் தான் இந்த நம்ம புத்தகம். அப்போது இதை மட்டும் படித்தா போதுமானது. எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா தொகுத்துருக்குறோம். இதை மட்டும் படிச்சிருந்தாவே ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்க முடியும். நிறைய கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் உங்களால் சொல்லியிருக்க முடியும். நம்ம புத்தகத்தை வாங்கி படித்தவங்க எல்லாமே 95 கொஷின் அசால்ட்டாக போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிச்சயமாக நிறைய பேர் வெற்றி பெறுவீங்க. அடுத்த தேர்வு விரைவில் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த தேர்வில் சரியாக பண்ணாதவங்க இதோட விட்டு விலகிடாமல் மீண்டும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள். அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகுங்க. படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. வெற்றி கிடைக்கும் வரை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அரசு பணி கிடைக்கும். அசாதாரணமெல்லாம் உங்களுக்கு அரசு பணி கிடைக்கவே கிடைக்காது. சரியா? அதுக்காக மீண்டும் படிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் நம்ம காஞ்சி எக்ஸ்டெண்ட் பயிற்சி மையம் வெளியிட்டிருக்கிற தமிழ் புத்தகத்தை வாங்கி படிங்க. இது கிருஷ்ணகிரியில் இயங்குகிற காஞ்சி எக்ஸ்டெண்ட் பயிற்சி மையத்தில் இந்த புத்தகம் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் நம்ம இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த யூடியூப்லேயும் கடைசியாக நம்ம நம்பர் கொடுப்போம். இந்த நம்பர், அதாவது 2 நம்பர் நம்ம கொடுத்துருப்போம். அந்த 2 நம்பரில் பாருங்கள், 9842051499 இந்த இதுக்கு எழுதி ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது 9150302456 இந்த 2 நம்பரில் எதுக்குனாலும் ஃபோன் பண்ணி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். படிங்க, திரும்ப படிங்க. நல்லா படித்தவங்க நீங்கள் அடுத்து எப்போ ரிசல்ட் வரும் வரை காத்திருக்காமல் ஒரு 145 150 நீங்கள் போட்டிருந்தீங்களா நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நாளைக்கு வந்து கட் ஆஃப் வெளியிட்டுருவோம். கட்டாயம் ஒரு புள்ளி விவரம் எடுத்துகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைக்கு என்ன கட் ஆஃப் வரும்னு வெளியிட்டுருவோம். நீங்கள் அனைவருமே என்ன பண்ணுங்கன்னா திரும்ப படிக்க ஆரம்பிங்க. சரியாக படிக்காதவங்க அனைவரும், நான் சொல்கிறது சரியாக தேர்வு எழுதாதவங்க அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி திரும்ப படிங்க. நல்ல எழுதினவங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கு தயாராகிடுங்க. இப்போந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம டிஎன்பிசி, அதாவது காஞ்சி எக்ஸ்டெண்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் வருகின்ற 22ஆம் தேதி சனிக்கிழமையிலிருந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கான வகுப்பை தொடங்குகிறோம். வரணும்னு விரும்புகிறவங்க அங்கே வரலாம். இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அதுக்கான மெட்டீரியலும் நம்ம கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம் தோழர்களே. நல்லா படிங்க, வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.